அதிகாரம் 23. சமய விழாக்கள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரேல் மக்களிடம் நீ இவ்வாறு கூறு, நீங்கள் சபையாக கூடி புனிதமாய் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவருக்குரிய விழா நாட்களாவன. 6 நாட்கள் நீங்கள் வேலை செய்யலாம். 7ஆம் நாளோ முழுமையாக ஓய்வெடுக்கும் நாள், புனித சபை கூடும் நாள். அன்று நீங்கள் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. நீங்கள் வாழும் இடமெங்கும் அது ஆண்டவருக்கான ஓய்வு நாள் ஆகும். நீங்கள் சபையாக கூடி குறிப்பிட்ட நாட்களில் புனிதமாக கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவரின் விழா நாள்களாவன. பாஸ்காவும் புளிப்பற்ற அப்ப விழாவும். முதல் மாதம் 14ஆம் நாள் மாலை ஆண்டவருக்கான பாஸ்கா ஆகும். அந்த மாதம் 15ஆம் நாள் ஆண்டவருக்கான புளிப்பற்ற அப்ப விழா ஆகும். 7 நாள் புளிப்பற்ற அப்பங்களை உண்பீர்கள். விழாவின் முதல் நாள் சபை கூடும் புனித நாள் ஆகும். அன்று வேலை செய்யலாகாது. 7 நாளும் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். 7ஆம் நாள் சபை கூடும் புனித நாள் ஆகும். அன்று வேலை செய்யலாகாது. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரேல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது: நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் வந்து அறுவடை செய்யும் போது அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கதிர்கட்டினை குருவிடம் கொண்டு வர வேண்டும். உங்கள் சார்பாக ஏற்கத்தக்கதாக குரு அந்த தானிய கதிர்கட்டினை ஓய்வு நாளுக்கு பின் வரும் அடுத்த நாளில் ஆண்டவரின் திருமுன் ஆரத்தி பலியாக கொடுப்பார். அதனை ஆரத்தியாக காட்டுகிற அன்று ஆண்டவருக்கு எரிபலியாக ஓராண்டான பழுதற்ற ஆட்டுக்குட்டி ஒன்றை செலுத்துங்கள். 20 படி அளவுள்ள மரக்காலில் 10 பங்கு மிருதுவான மாவை எண்ணெயில் பிசைந்து ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க எரிபலியாக உணவு படையலை செலுத்துங்கள். 1/4 கலயம் அளவு திராட்சை பழ ரசத்தை நீர்ம படையலாக படையுங்கள். உங்கள் கடவுளின் காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்த நாள் வரை அப்பமோ சுட்ட கதிரோ பச்சை கதிரோ உண்ணலாகாது. இது நீங்கள் வாழும் இடமெங்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரும் கடைபிடிக்க வேண்டிய என்றுமுள்ள நியமம் ஆகும். அறுவடை விழா. ஆரத்தி பலியாக கதிர்கட்டனை கொண்டு வந்து ஓய்வு நாளின் மறுநாளிலிருந்து 7 வாரங்களை கணக்கிடவும். 7வது ஓய்வு நாளுக்கு மறுநாளான 50ஆம் நாளில் ஆண்டவருக்கு புது உணவு படையலை செலுத்துங்கள். நீங்கள் வாழும் இடங்களிலிருந்து 20 படி அளவுள்ள மரக்கால் மிருதுவான மாவில் 10 2 எடுத்து புளிப்பேற்றி 2 அப்பங்களை சுட்டு அவற்றை ஆண்டவருக்கு முதற் பலனின் ஆரத்தி பலியாக கொண்டு வாருங்கள். இந்த அப்பத்துடன் ஓராண்டான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் 1 காளையையும் 2 ஆட்டுக்கிடாய்களையும் உணவு படையலோடும் நீர்ம படையலோடும் ஆண்டவருக்கு எரிபலியாக செலுத்துங்கள். இது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலியாக இருக்கும். வெள்ளாட்டு கிடாய்களில் ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் ஓராண்டான 2 ஆட்டுக்குட்டிகளை நல்லுறவு பலியாகவும் செலுத்துங்கள். இந்த 2 ஆட்டுக்குட்டிகளை முதற் பலனான அப்பத்துடன் குரு ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக்குவார். அவை ஆண்டவருக்கு தூயதான காணிக்கைகள் ஆகும். அவை குருவுக்குரியவை ஆகும். அந்நாளை திருப்பேரவை நாளாக அறிவியுங்கள். எத்தகைய வேலையும் அன்று செய்யலாகாது. இது நீங்கள் வாழும் இடமெங்கும் உங்கள் தலைமுறை தோறும் கடைபிடிக்க வேண்டிய என்றுமுள்ள நியமமாகும். உங்கள் நாட்டில் நீங்கள் அறுவடை செய்யும் போது உங்கள் வயலோரத்தில் இருப்பதை முற்றிலும் அறுத்துவிடாமலும் சிந்தி கிடக்கும் கதிர்களை பொறுக்காமலும் இருங்கள். அவற்றை எளியவருக்கும் அந்நியருக்கும் விட்டுவிடுங்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். புத்தாண்டு விழா. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரேல் மக்களிடம் கூறு, 7ஆம் மாதம் முதல் நாள் உங்களுக்கு ஓய்வு நாள் ஆகும். அதை திருப்பேரவையாக கூடி எக்காலம் ஊதி கொண்டாடுங்கள். எத்தகைய வேலையும் அன்று செய்யாமல் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். பாவக்கழுவாய் நிறைவேற்றும் நாள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: அந்த 7ஆம் மாதம் 10ஆம் நாள் பாவக்கழுவாய் நாள் ஆகும். புனித சபை கூடும் நாள் ஆகும். அன்று நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். அந்த நாளில் எத்தகைய வேலையும் செய்யாதீர்கள். ஏனெனில் அது கடவுளாகிய ஆண்டவரின் திருமுன் உங்களுக்காக பாவக்கழுவாய் நிறைவேற்றும் நாள் ஆகும். அந்த நாளில் தம்மை தாழ்த்தி கொள்ளாத எந்த மனிதரும் தன் இனத்தில் இராதபடி அழிக்கப்படுவார். அந்த நாளில் யாரேனும் ஏதாவது வேலை செய்தால் அவரை அவர் இனத்திலிருந்து அழித்து விடுவேன்.
நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது. இது உங்கள் தலைமுறை தோறும் நீங்கள் வாழும் இடங்கள் எல்லாம் பின்பற்ற வேண்டிய என்றுமுள்ள நியமமாகும். அன்று உங்களுக்கு முழுமையான ஓய்வு நாள். அன்று உங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் நாளினை மாலை முதல் மறுநாள் மாலை வரை ஓய்வு நாளாக கடைபிடிக்க வேண்டும். கூடார விழா. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, 7ஆம் மாதம் 15ஆம் நாளன்று ஆண்டவரின் கூடார விழா தொடங்குகின்றது. அது 7 நாட்கள் தொடரும். முதல் நாள் திருப்பேரவை கூடும் நாள். அன்று எத்தகைய வேலையும் செய்ய வேண்டாம். 7 நாட்களும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். 8ஆம் நாளன்று திருப்பேரவை கூடும். அன்றும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். அது நிறைவு நாள். அன்று எத்தகைய வேலையும் செய்யலாகாது. ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு செலுத்தும் காணிக்கைகள், நேர்ச்சைகள், தன்னார்வ பலிகள் தவிர அந்தந்த நாளுக்கேற்ப எரிபலி, உணவு படையல், இரத்த பலி, நீர்ம படையல் முதலிய பலிகளை செலுத்தத்தக்கதாகவும் சபையாய் கூடி அந்தந்த நாளை புனிதமாய் கடைபிடியுங்கள். இவையே நீங்கள் கொண்டாட வேண்டிய விழாக்கள் ஆகும். நிலத்தின் பலனை சேகரிக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் நாள் ஒரு விழா ஆகும். அது 7 நாள் கொண்டாடப்பட வேண்டும். முதல் நாளும் 8ஆம் நாளும் ஓய்வு நாட்கள். முதல் நாள் கவர்ச்சிகரமான மரங்களின் பழங்களையும், பேரீச்ச ஓலைகளையும், பசுமையான தளிர்களையும், அலரி இலைகளையும் கொண்டு வந்து ஆண்டவர் திருமுன் மகிழ்ந்திருங்கள். ஆண்டுதோறும் 7 நாள் இவ்விழா கொண்டாடப்பட வேண்டும். 7ஆம் மாதத்தில் அது கொண்டாடப்பட வேண்டும். இது நீங்கள் தலைமுறை தோறும் கடைபிடிக்க வேண்டிய என்றுமுள்ள நியமமாகும். 7 நாட்கள் கூடாரங்களில் குடியிருங்கள். இஸ்ரேலில் பிறந்த யாவரும் அவ்வாறே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும். இஸ்ரேலரை எகிப்திலிருந்து நான் கொண்டு வந்தபோது அவர்கள் கூடாரங்களில் வாழ்ந்தார்கள் என்பதை இதன் மூலம் உன் வழிமரபினர் அறிந்து கொள்வர். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இவ்வாறு மோசே ஆண்டவருடைய விழாக்களின் வரலாற்றை இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்துரைத்தார்.